முதல்வர் சொன்னதுதான் 181 வாக்குறுதியை நாங்க நிறைவேற்றுறோம்னு சொன்னாரு. எப்ப நிறைவேற்றுவாருங்கிறதா எங்களோட கோரிக்கை. நம்ம கல்வித்துறை அமைச்சர் படிப்படியாக நிறைவேற்றின 4 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் படிப்படியாக எப்ப நிறைவேற்றி எல்லாம் இறந்த பேருக்கு தான் இவர் நிறைவேற்றுவாரா என்று தெரியல. ஐயா ஸ்டாலின் அவர்கள் எங்களை பணி நிரந்தரம் செய்யறதா தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி இன்னைக்கு நாங்க எல்லாருமே ஒன்றிணைந்து இங்க ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு பணி நிரந்தரத்துக்காகத்தான் இப்ப நாங்க பேசிட்டு இருக்கோம். இங்க பட்ஜெட் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு என்னன்னா, எங்கேயோ கள்ள சாராயம் குடிச்சிட்டு செத்து போனவங்களுக்கு லட்சக்கணக்கில் நீங்க பணம் தர்றீங்க. ஆனா தன்னுடைய வியர்வையை சிந்தி ரத்தத்தை சிந்தி 13 வருஷமா உழைச்சிட்டு இருக்கிற இந்த பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யறதுக்கு மட்டும் இங்க பட்ஜெட்ல பணம் இல்லைன்னு சொல்றது எப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஆனா 4 வருடம் கழிச்சும் இன்னும் இந்த பணி நிரந்தரம் செய்யாம எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுகிறது. இதனால ரொம்ப பேருக்கு இறந்து போனாங்க பாதி பேரு. இதுல வேலை வாய்ப்பை விட்டுட்டு போனவங்க பாதி பேரு. எங்க தெருவெல்லாம் வீதி வீதியா நாங்க திமுக ஓட்டு போடுங்க, திமுக ஓட்டு போடுங்க, எங்களோட பொருளாதாரம் முன்னேறும் சொல்லிட்டு நாங்க வீடு வீடா போய் கேட்டோம் சார். அந்த வாக்குறுதியை தான் சார் அவர் நிறைவேற்றுறோம். இப்ப அவர் அமைச்சரா வந்துட்டாரு, முதலமைச்சரா வந்துட்டாருல்ல, அப்ப அவருக்கு இருக்க சந்தோஷம். நாங்க என்ன கேட்கிறோம், எங்களோட பணி நிரந்தரம் தானே சார் கேட்கிறோம். அதை கூட இன்னும் நிதி நெருக்கடி அப்ப நாங்க நிதி இல்லாம செத்து போட்டுமா சார்? உங்கள் மகனை துணை முதல்வராக்கி கொடுக்காத வாக்குறுதியை முதலில் நிறைவேற்றிய முதல்வரே, தேர்தலின் போது பகுதி நேர ஆசிரியர்